எப்படி காலேஜ்ல நல்ல தமிழ் இருக்கு. ஏல பொண்ணும்பளம் மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? கொஞ்சம் பொறுவாய். இல்ல அண்ணன் கேட்கிறாரு, சீக்கிரம் சொல்ல. ஏல நான் பார்த்த மாப்பிள்ள மட்டமாவில இருக்க. கிட்டவா. என்னல எம்ஜிஆர் கருப்பா இருந்தா எப்படி இருப்பாரு? நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார். மாப்பிள்ளையோட படிப்பெல்லாம் எப்படில? சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. ஏல அப்படி படிச்சவரு எத்தனை பேரை படிக்க வச்சவரு, இன்னும் எத்தனை பேரை படிக்க வைக்க போறாரு தெரியுமால? நிஜமா சொல்லுதே. அவன் மண்ட சத்தியமால இந்த காலேஜோட மொத்த நிர்வாகமும் அவன் பாக்கெட்ல இருக்கு. எந்த வேலையை எடுத்தாலும் டான் டான் செய்வான். இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க, அவ்வளவுதானே. அந்த வர பாரு, மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு. நல்ல மாப்பிள்ள. இதுக்கு தான் இந்த பில்டப்பா? இல்ல தப்ப ஏடா காலேஜ் தெரிஞ்சிருச்சா? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். I like you. Thanks. I love you. I kill you. என்னடா நடக்குது இங்க? ஐயோ. இனிமேல் இந்த காலேஜில் இது மாதிரி குடுக்கல் வாங்கல இருக்கப்படாது. இது இவங்க 2 பேருக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு சேர்த்து தான். ஓகே, அவுட் அண்ட் அவுட் கோ. மாலு இறுக்கி அணைச்சு ஒரு டேய் 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 இந்தாடா. ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற? சார் குரூப் ஸ்டடி சார். டேய் நான் கேட்டது இப்போ அவளை கடிச்சியா இல்லையா? கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உம்மா. சின்னதா அது? நேத்தை விட பெருசுடா அது. ஏய் உன் நம்பர் கொடு. 34 28 34. நான் கேட்டது உன் பாடி நம்பர்ல, உன் டாடி நம்பர். அதான் சார் இது. அதுக்கு ஏன் சோல்ற காட்டுற? ஹலோ மாலாவுடைய அப்பனா நீ? ஆமா. உன் பொண்ணுக்கு டிசி ரெடியா இருக்கு, அதை வாங்கிட்டு போய் உன் பொண்ணை எங்கேயாவது கிணத்துல தள்ளி விடு. ஐயோ ஆஃபீஸர், எதுக்கு அவங்களுக்கு டிசி கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்குறேன்? நேத்து ரோஸ் கொடுத்தவன் நீ கிஸ் கொடுக்குறாயா? அதுக்கு எல்லாமே டிசி கொடுப்பாங்க. நான் டிசி கொடுக்கலாம், அவன் பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்பு வைக்கிறது? நீங்களே ஏத்துக்கோங்க. மரியாதை கட்டு போ. உனக்கு மரியாதை. பொம்பளை வாடகை பிடிக்காம வந்து கிடக்குற ராஸ்கல். போடா போ போடா. நான் ஏத்துக்கிறேன்மா, வச்சுக்கிறேன்டா. உங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன். ஐயோ கேப்பா எனக்கு எங்க மாமா என்ன இதுக்கா காலேஜ் கட்டி விட்டுக்கா? கிஸ் அடிக்கிறான் கிஸ். என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? நம்ம விரதம் களைஞ்சிருமோ? பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேலைக்காரி தானே. என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பக்கவா? சுத்தி பக்க கக்கூஸ்ல என்ன இருக்கு? எடியா கையா. ஏன் நீ வைக்க போறியா? நான் வர வைக்கணுமா? அதுக்கு தானே வந்தேன். வைவேன். கண்ணு மூடு, கண்ணு மூடு, கண்ணை மூடு. அம்மா ஏன்டா கையா? வரியா வரியா? அம்மா அம்மா அம்மா, நான் ஏதோ தெரியாம ஒரு சபலத்துல பண்ணிட்டேமா, என்னை மன்னிச்சுக்கமா. என் மாமன் சொல்லி இந்த மாசம் உனக்கு சம்பளம் கூட வாங்கி தரேன், கோச்சுக்கலாமா? அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். வேலைக்காரினா கேவலமா? யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? நல்ல வேலை கக்குசுக்குள்ள எவனும் இல்ல. இவன் இப்ப இங்க வந்தா ரொம்ப கணக்கச்சிதமா வந்து நிக்கிறான். ஐயோ ஒரு வழிதானே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? இன்னுமா சுத்தி பாக்குற? இல்ல இல்ல என்ன பண்ண? ஐயோ படுத்துட்டார் ஐயா, படுத்துட்டாரு. டேய் நீ இங்கே தங்கிட்டியா?
அதெல்லாம் வெளிய போ. மாட்டாதம்மா, போடா போதும்மா. போடா போடா வேலை பார்க்கறானா வேலை ஒழுங்கா வேலை செய்யல இந்த மாசம் உனக்கு சம்பளம் கிடையாது போ தூங்கிட்டானோ அப்படியே கிளம்புவோம் கக்கு சுக்குல விட்டு கடைஞ்சிட்டான் hold on. ஆபீசர் மொத்தம் 48. என்னது என்னதா பஞ்சு? அட பாவி வெள்ளற எண்ணிக்கிட்டா இருந்த வேற வேலை போயும் போயும் கக்கு ஸ்கூல்ல ஒரு பொம்பளை கிட்ட ஆமா என்னமோ காலேஜ் ஒரு பெரிய கோயில் மாதிரினா எவனுமே காதலிக்க கூடாதுன்னா ஆமாடா காதலிக்க வேணாம்னு சொன்னேன் எவன்டா கேட்டீங்க போறப்ப வரப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குறீங்க அதை என்னையும் பார்க்க வச்சு வெறியேத்தி விட்டீங்க அவன் உள்ள விட்டுட்டு வெளுக்கிறான் அப்படியா? அப்பனா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும் போல இருக்கே. வேணப்பா வேணப்பா வேணா வேணப்பா நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் கேட்கணும். இந்த பால் எடு. இவ்வளவுதானா Follow me. எங்க Hey. போலாம் போலாம் போய்த்தானே ஆகணும் Come on, come. வீடு வந்துச்சு நிறுத்தியா மைமூன் நேரம் ஆயிடுச்சு 4 நாள் 45 நிமிஷம் தானே இருக்குது இல்ல 4 நாள் 42 நிமிஷம் தான் இருக்குது என்ன மூன் மைமூன் ஒட்டி ஒட்டிட்டு போறீங்கண்ணே. ஏய் இந்த மைமூன் எங்க இருக்கா? அவளா மாடியில டிவில படம் பார்த்துட்டு இருக்கா. இந்த அல்ல பிச்சைல இவ மேல பைத்தியமா துபாயில இருந்து வந்து இறங்கிருக்கான். இவன் என்னடா சரியான சினிமா பைத்தியமா இருக்கா? அப்படி போடு 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 ஹசுதி போடு கண்ணாலே அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே இப்படி மச்சான் மைமூன் ஏன் மச்சான் லேட்? ஃளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுமா போங்க மச்சான். நான் ஏதோ ராஜாதிராஜா படத்துல ரஜினி ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது கார்ல பாடிக்கிட்டே வருவாருல்ல அந்த மாதிரி பாடிக்கிட்டே வருவீங்களோன்னு நினைச்சேன். ஏண்டி அவன் ஆத்திர அவசரத்துல வந்துட்டு இருக்கான் இதுல பாட்டு பாடுறது மூடு வருமா என்ன மச்சான் என்ன மச்சான் குஷி படுத்த விஜய் மாதிரி இடுப்பே பாத்துட்டு இருக்கீங்க? பின்ன இருக்காதா உன்னை விட்டு 3 வருஷம் பிரிஞ்சிருந்தானே ஆமாம் நீ எப்படி சமாளிச்ச அதான் குழந்தை இருக்காருல்ல மைமூன் அட அவர்தான் சோதிக்க போயிட்டாருல்ல வேற வழி இல்லாம அவர் பொண்டாட்டிய நானும் சேர்ந்து மைமூன் என்ன மச்சான் நீங்க சினிமாக்கு போறது சீரியல் பாக்குறதுன்னு பொழுது போச்சு மச்சான். அப்பா அதான் நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன் தமாகாக்கியா இத பாரு எனக்கு இன்னும் 4 நாள் 34 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ச்சீ இதுல 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல என் உடம்புல மன்மத விளையாட ஆரம்பிச்சிட்டாடி மன்மதனா? அப்போ சிம்பு மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் கொலை செய்ய போறீங்களா? இத பாரு இனிமே சினிமா பத்தி பேச ஆரம்பிச்ச என்ன பண்ணுவீங்க? தேவதை கடன்ல தனுஷ் கேஸ் போட்ட மாதிரி என் மேல கேஸ் போடுவீங்களா? அப்படி பண்ண மாட்டான்டி திருப்பாச்சில விஜய் அறிவாளை தூக்குன மாதிரி ஒரே வெட்டு ஏய் ஏன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எங்க சரத்குமார் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ஏய் பேசிட்டு இருக்காதடி மேட்ருக்கு வாடு ஐயோ பசங்க பாத்துற போறாங்க. அவனுக்கு என்ன ஒண்ணும் தெரியாது ஐயோ, அவனுக்கு. சும்மா அங்க பாருங்க பஷீர் வந்துட்டான் தள்ளுவே. அவன் சின்ன பையன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க வேற இதெல்லாம் பார்த்துட்டு நியூ சூர்யா மாதிரி ஆயிட்டானா பிரச்சனை ஆயிடும். ஐயோ. டேய் 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 என்னடா பேட் இங்க போட்டு போயிட்டான். யாரு பிஎஃப் தான். பிஎஃப்ஆ அதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத் இங்க எங்கேயோ போட்டு போயிட்டான். அங்க இருக்கு மாமு எடுத்து கொடுங்க மாமு. குடுத்துற போச்சு மச்சான் நான் பேட் எடுத்து கொடுக்குறேன் அதை எடுத்துட்டு நீ உடனே வெளியே போட மாமா இங்க கொஞ்சம் மேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது போங்க ஓகே மச்சான். ஓகே ஓகே எடுத்துட்டியா எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். மேட்ச கெடுத்துட்டியேடா பேட்ட கொடுங்க. ஐயோ அப்பா. தேங்க்ஸ் மாமு. என்ன மச்சான் தேவர் மகன் கமல் மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்து இப்ப பிதாமகன் விக்ரம் மாதிரி ஆயிட்டீங்களே. பாட்டு பரவாயில்லையே மதுரைக்குள்ளேயே விடாது இறக்கி விட்டியப்பா ரொம்ப நன்றி. எப்படியோ திருநெல்வேலியில இருந்து மதுரை வந்து சேர்ந்தாச்சியா அப்பா அந்த ஊர்ல இருந்தா இந்நேரம் மச்சான் கூறு ஊரா போட்டு வித்திருப்பான். ஆனா என் மாமே மதுரைக்கு வர முடியுமா? சாதாரண ஊரா வீர விளைஞ்ச மண்ணுடா. அத்தா மீனாட்சி நீ தாண்டி அம்மா நான் எங்க போனாலும் பக்கத்திலேயே நிக்கணும். வா கரெக்டா வந்து இறங்கிட்ட இல்லை கருப்பையா அருவாளோட இறக்கிட்டு சாணம் பிடிக்க சொல்லிட்டு அண்ணாச்சி கிட்ட பார்ட்டி கரெக்டா லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லு. போல 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 கருப்பையாவா? அப்ப இவனும் உங்காளா? இப்ப மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் லெவல் அண்ணாச்சிக்கு கனெக்ஷன் இருக்குல்ல. நீ மலேசியாவுக்கு போனாலும் சரி மக்கானாலே உன்னை தூக்கிடும்ல. அவங்க எங்கலே எவிங்க அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவங்க எங்கல அவங்க அவங்க எனக்கு என்ன தெரியும்? குத்துன பாத்துக்க. யார் அவங்க? யார போய் அவங்க அவங்கிற பேரை சொல்லு ஊரை சொல்லு.
அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. அண்ணாச்சி மகளும் அந்தோணிதாஸ் எங்க? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? என்னால உன்னை குத்துனா என் கை நரம்பு அறுது ரத்தம் வருது, உனக்கு ஒண்ணுமே வரல. அதான் ஒரு மனுஷன் அடிக்கிறப்ப யோசிக்கணும். அவன் வளர்ச்சி எப்படி, அவன் பல்லோட கண்டிஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்னல சொல்ற? வளர்ச்சிங்கிற கண்டிஷன்ங்கிற விவரமா சொல்லல. ஐயா இது கோரப்பல்லு, பல வருஷமா துரு பிடிச்சு போய் கிடக்கு. பல்லு விலைக்கு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா? பூரா பாய்சன். ஐயோ என் பல்ல பூரா பாரு ப்ளூவா இருக்கு பாத்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தலையில இருந்து கால் வரைக்கும் விசை ஏறி உன் கண்ணு பூரா ப்ளூவாகி போகும். உன் ஜோலியும் முடிஞ்சு போகும். ஏமா ஒரு டாக்டரை பார்த்து ஊசியை போடு. கூட்டி போகலாம் கூட்டி போகலாம். மீனாட்சி என்ன அல்லா பிச்சை எப்ப துபாய்க்கு? இத பாரு, நிக்காவுக்கு வந்துமா பிரியாணியை சாப்பிட்டுமா போணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத. டேய் நீங்களாம் இங்க வந்துதான்டா எனக்கு 3க்கு உள்ள கனெக்ஷனே கட் ஆகி போச்சு. இன்னும் பிக்கப்பே ஆகலடா. அதுக்குள்ள பேக்க பத்தி பேசிட்டு இருக்க. போய்ங்கிறது. சலாம் அலைக்கும். ஐயோ அவன் டென்ஷன் படுத்துறானே. நம்ம டென்ஷன். மூன் 2 days 2 சலாம் அலைக்கும். என்ன மச்சான்? வந்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்கடி. பலரும் காலியா இருக்குது. இன்னும் 2 நாள் 3 நிமிஷம் தாடி இருக்கு. அதுக்குள்ள லகலகலகல. ஐயோ கொஞ்ச நேரம் இருங்க, வந்தவங்கள எல்லாம் வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். மைமூன் அந்த துக்காணி போய் சொல்ற பார்த்தா அதுக்கு ரெண்டு அந்த ஊரை விட்டே ஓடி இருக்கும் போல் இருக்கு. நம்மளையே இந்த பாடுபடுத்துறாங்களே, அதுக்கு ரெண்டும் கையில மாட்டா என்ன பண்ணுவாங்க? ஆண்டவா, என் மச்சாண்டது எங்க அக்காலையும் இந்த பிள்ளைகளையும் நீ தான் காப்பாத்தணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்பா ஒரு டீ ஒன்னு போடு. டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் தடியா உன்னதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா. பேத்தனமா பேசாம இருக்கீங்க. டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி. என்ன என்னன்னு எரும மாடு சொல்றா? என்னென்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. டேய் தடியா அங்க என்னடா பேச்சு? மரமண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. வாடா அண்ணா. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி என்னடா பேச்சு? வாடா டேய் என் கூட ஒத்திக்கு வாடா. இருப்பா. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட பையல. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு சின்ன பையன் பேசிக்கிட்டே கேட்டுட்டு பேசாம உட்கார்ந்திருக்க. இப்ப பாரு அவனை. விடியானியா அவனை இன்னைக்கு பிரிச்சு மேயிலையா. இங்க பாரு நான் எல்லாம் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. உன்னை இன்னைக்கு பிடிச்சு கரும்பு சக்க மாதிரி உன்னை புளியல எறா உன்னை. அந்த பயம் இருக்கட்டும். மரியாதையா அந்த ஆள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. விரட்டி வந்துகிட்டே இருப்பேன். வாடி வா. மறுபடியும் ஓடுறியா டேய்? நில்றா. டேய் ஓடாத சொன்னா கேளு டேய். வேணும்னா ஒண்ணாப்ல உள்ள விட்டு வரவனே. வரவேண்டா உள்ளே வரவேண்டா. அதான் வரவேண்டா. அண்ணே ஆளை கொண்டாந்தாச்சு. ஆபரேஷன் பண்ணி ஹைட் எடுங்க. ஹைட் எடுக்கவா? என்னடா ஆபரேஷன்ங்கற ஹைட்ங்கற என்ன? தம்பி கிட்னி ஆபரேஷனை பத்தி சொல்றான். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படினா நீங்க கிட்னி திருடுற கும்பலா? தெரியுதுல. டாக்டர் ஊசி குத்து. பத்திரமா போடா டேய். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ளை. அரே அரே கிட்னி. அரே ஐயா ஐயா அண்ணா. வா 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 உட்கார் உட்கார் உட்கார். ஓடனே ஒரு பையனை துரத்திட்டு அவன் நேரா ஒரு வேனுக்குள்ள போயிருப்பானே. போனா நீயும் போனியா? போனே. அங்க 4 பேர் அமுக்கி பிடிச்சு உன் கிட்னி எடுத்துப்பாருங்களே. எடுத்துட்டாங்க ஐயா, எடுத்துட்டாங்க ஐயா. ஆபரேஷன் சக்சஸ் தானே? குத்திடுவேன். ஏய் அவனுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும்ல. டேய் தெரியுமாவது போன வாரம் தானே ஏன் ஒரு கிட்னி எடுத்தாங்க. 2வது கிட்னி எடுக்கத்தான் அவன் வா வா வான்னு கூப்பிடுறான். நான் பேசாம இருந்தல, நீ பேசாம இருக்க வேண்டியதானா? நீ பாட்டுல கொதிக்கிற. நான் உன் கொதி படக்கலான்னு பார்த்தேன். ஆனா என்னால முடியல. அவன் அடங்கிட்டான். நான் என்ன பண்றது? ஐயோ டீ கடைக்காரா நீ யாச்சும் சொல்லக்கூடாதா ஐயா? இங்கதான் போன மாசமா எடுத்துறாங்கல்ல. பார்த்து போய் உடனே சேர்த்து கழட்டு போறாங்க. அப்ப வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டா இருக்காங்களா? அட பாவிகளா, மதுரை சட்னிக்கு தானடா ஃபேமஸ்டாங்க, கிட்னிக்குமா ஃபேமஸ்? இங்க எல்லாத்துக்குமே ஃபேமஸ்டா. மதுரைக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்களே. பேசாம கள்ள ட்ரெயின்ல கல்கத்தா போயிட வேண்டியதா. வண்டிய மாட்டினாலே நவகிரகம்.
எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கத்திரி வெயில் என்ன கத்த விடாதலே, மரியாதைய வண்டியில ஏறுலே, என்ன என்னால முடியலலே, ஏறுல. இவ்வளவு தூரம் சொல்லியும் சேட்டை அடங்கல பாத்தியா? சைட்ல பாருல அருவா வச்சிருக்காங்க. ஒரே போடா போட்டாங்கன்னா தர்பூசணி பழம் மாதிரி 2ஆ பொளந்து செவந்து போயிடுவேன். ஏறில வண்டி, ஏறில வண்டி. கடிக்கிறாள்.